காவேரி வந்து விஜய் கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், எனக்காக நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் இருந்துகிட்டு, என்ன காவேரி இப்படி சொல்லிட்ட, உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், நீ என்னன்னு மட்டும் சொல்லு. கங்கா அக்கா என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, போன டைமே குமரன் ஃபோடைய ஃபங்க்ஷனுக்கு யாருமே இல்லை, இந்த டைம் நம்ம எல்லாருமே கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன், கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே போயிட்டு வரலாமா? சரி காவேரி, இதெல்லாமே சந்தோஷமான விஷயம் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்பி போவாங்க. குமரனுக்கு உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே சர்ப்ரைஸா உள்ள போவாங்க. குமரனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். குமரன் வந்துட்டு இவங்க தான் என்னோட ஒய்ஃப் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. கங்காவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ராகினி வந்து மனசுக்குள்ளேயே இந்த விஜயும் காவேரியும் எங்கேயோ கிளம்பி போனாங்களே, எங்க போனாங்கன்னு தெரியல, நம்ம இப்படியே விட்டு வச்சோம்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல. காவேரியை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிடணும். அந்த டைம்ல கரெக்டா தாத்தா வந்துட்டு, என்ன ராகினி ஏதோ ஒன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஜயும் காவேரியும் எங்கேயோ போயிருக்காங்க, அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கலான்னு தானே யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா அப்படின்றாங்க. ராகினி என்ன முடிவு பண்ண போறாங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.